கெமிக்கல் போட்டால் நிலம் இறுகிடும், விளைச்சல் ரொம்ப குறைஞ்சிடும் சார். லெவலில் இருக்குது சார். போக போக விலை 70க்கு மேலே போகும். எல்லாரும் கெமிக்கலை விட்டு இயற்கை விவசாயம் பண்ண விரும்புகிறேன் சார். வணக்கம், நான் உதய் பேரணகட்டி. எங்கள் ஊர் மூடலகி தாலுகா. நாங்கள் படுகுந்தி. நான் இப்போ பிஏ படிக்கிறேன். பிஏ படிச்சுக்கிட்டே விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கேன். 9 மணிக்கு போனால் 1 மணிக்கு வந்து 1 மணிலேருந்து விவசாயம் செய்வேன் சார். அப்போ முதல்ல இருந்தே விவசாயம் தம்புறா. எனக்கும் விவசாயத்தில் ஆர்வம் இருக்குது சார். அண்ணன் தம்பிங்க எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க. நான் மட்டும் வெளியே போனால் அப்பா அம்மாவை பார்த்துக்க முடியாது. 3 ஏக்கர் இது சார். நிலத்தையும் சும்மா போடக்கூடாதுன்னு நிலத்தில் வேலை செய்கிறோம் சார். எங்கள் தோட்டம் இங்கே 6 ஏக்கர் இருக்குது. அங்கே சொன்னதோடு அதுக்கிட்ட 7 ஏக்கர் இருக்குது. இப்போதைக்கு 2.5 ஏக்கர். மஞ்சள் போட்டு 6 மாதம் ஆச்சு சார். சார் நிலம் தொடர்ந்துக்கிடும். கெமிக்கல் போட்டால் நிலம் இறுகி கம்மியாகி குருத்து கம்மியாகி மகசூல் ரொம்ப குறைஞ்சிடும். போக போக கெமிக்கல் போடுறதால நாம் அதுக்கு அடிமையாகிடுறோம். மும்மியரோ ஜீவமாகி உಳಿದು செல்லாங்க. இப்போ ரொம்ப பாதிக்கிற கேன்சர் ரொம்ப பாதிது. அதனால் சாகிறதுக்குள்ள 2 வருஷம் கஷ்டப்பட்டாலும் நம்ம பூமி உயிரோடு இருக்கட்டுமே நினைச்சோம். மொத்தத்தில் இயற்கை விவசாயம் பண்ணுறோம். சைனா சேலம் இதுக்கு ரேட் ஜாஸ்தி வரும், இன்னொன்று கடப்பான வரும். அது ரேட் கொஞ்சம் கம்மி. எங்கள் கணக்குப்படி இங்கே கொகட்டி மாடிக்கிறேன். உயரம் சரியான அளவில் இருக்குது சார். ஒரு அந்தாஜா எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு சரியாக இருக்குது. மகசூலும் நல்லா இருக்குது. முதல்ல தொழு உரம் போட்டுட்டு நடவு செய்வோம். ஸ்லைன் அண்ணா 1 லிட்டர் பாட்டில் தருவார். சாணத்தில் கலந்து 5-6 நாள் விட்டு ஈரத்தில் ஊற்றிட்டு அப்புறம் ஃபர்டிலைசர் பூஸ்ட்னு 5 லிட்டர் கேன் வரும். அதை பயன்படுத்துவோம். செஞ்சுட்டு திரும்ப வந்து கிட்டு வரும். அந்த கிட்டு வரும். அதை பயன்படுத்தி இப்போ பொட்டாஷ் ஸ்லரின்னு வரும். கடைசியாக பொட்டசரி கொடுப்போம் சார். எங்களுக்கு இப்போ ஜாஸ்தியாக இருக்குது சார். குருத்துகளும் ஜாஸ்தி, லாபமும் அதிகம் சார் இயற்கை விவசாயத்தில். மஞ்சள் நல்ல வளர்ச்சி தரும், தடினாவும் வரும். சாயோ பயன்படுத்தினா நிலம் உயிர் போட இருக்கும். அடுத்தடுத்த பயிரில் மகசூல் 70 வரை அதிகமாகும். மகசூல் கிடைச்சிட்டே இருக்கும். இதை கட்டாயமாக பயன்படுத்தணும்னு இல்லை. ஒரு 4-5 வருஷம் பயன்படுத்தினா நிலத்தில் ஆட்டோமேட்டிக்கலாக எதுவும் இமே போடாமல் நிலமல்ல தொழு ஊட இருக்கும். களை கூட முழுசாக குறைஞ்சிருச்சு சார். 50% இருந்தது, அதை நீக்கிட்டோம். அதனால் நிலம் மென்மையாகி ஈரப்பதத்தை தக்கவைத்துக் கொண்டது. நடவு செய்யும் போது இந்த விதையை முதலில் போட்டிருப்போம். இன்னும் இது பூரா இந்த விதைகள் இருந்து விதை தயாராகும். அது பக்கத்தில் தள்ளி கருங்குளங்காகிடும். இது விதையிலிருந்து மஞ்சளாகி மகசூல் தரும். இது மகசூல் தரதால இது நம்ம கூடுதல் லாபமும். இது முழுசா லாபம். இது அடுத்த முறை நடவுக்கு இன்னொரு விதையும் தயார் செஞ்சிடும். இதை யூஸ் பண்ணுறதால எல்லா மருந்தும் வருது. எல்லா கருங்கிழங்கும் மருந்தும் யூஸ் பண்ணுறாங்க. இது டர்மரிக் மாதிரி எல்லா இடத்துலையும் மருந்துக்கு யூஸ் ஆகுது. நார்மல் டர்மரிக்கை விட மருந்து பொருளுக்கு அதிகமாக பயன்படுது சார். தற்கை 20,000 to 25,000 ரூபாய் குவிண்டால் போகும் சார். 1 ஏக்கர் கருங்கிழங்கு 6 குவிண்டால் வரும். இது 35 to 40 குவிண்டால வரும். நாங்கள் இயற்கை விவசாயம் 30 தான் வரல. 30 நாங்கள் சாயோ யூஸ் பண்ணுறதால 35 to 40. முதல்ல கெமிக்கல் போட்டு மஞ்சள் பயிர் செஞ்சோம். 7 வருஷம் மாதம். 32 30 முதல் 32 அவ்வளோதான் வந்துச்சு. அப்போது சாயோவுக்கு 3 வருஷம் ஆச்சு. கட்டாயமாக 35 36 37 அந்த முறை மட்டும் 38 வந்துச்சு. இந்த முறை கணிப்பு 40 வரலாம் சார். நான் சொல்கிறது என்னென்னா, எல்லாரும் சாயோவுக்கு வாங்க. இயற்கை விவசாயம் செஞ்சு நிலத்தை உயிர் போட வச்சு இஷ்டப்படுத்தி சார். நாம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நிலத்தையும் காத்தி நம்ம அடுத்த தலைமுறைக்கு இயற்கை முறையில் கெமிக்கல் இல்லாமல் சாயோவை பயன்படுத்தணும்னு விரும்புகிறேன் சார்.